என்ன ரன்பீர் நீ இன்னும் வீட்டுக்கு கூட போய் சேரல, அதுக்குள்ள பிரச்சனை ஞாபகம் வந்துருச்சா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காதல் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாழணும். பிராச்சி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஃபோன் பண்றேன். ரன்பீர், என்னாச்சு உனக்கு? சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? நீ ஓகேவா இருக்கியா? ரன்பீர், அம்மா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர? ஆன்ட்டி இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்ல, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. டென்ஷன்னா? அவங்க அழற மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப மறுபடியும் நீ ஃபோன் பண்ணியா அவங்களுக்கு? நான் கால் பண்ணதுக்கு அம்மா சொன்னாங்க நான் அப்புறம் பேசுறேன்னு. அதனால நான் கால் பண்ணல. அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சா நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பேன். ஒன் செகண்ட் பிரச்சி. அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அவங்க பாத்துப்பாங்க. அம்மா ஏதாவது ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகாத. நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் வழியில அவங்க பார்த்தன வை. நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஓகே, டோன்ட் வரி. சரி சரி. தேங்க்யூ ரன்பீர். பாய். சஞ்சு, கண்டிப்பா ரியா தான் ஏதாவது சொல்லியிருக்கணும். ரியாவை பத்தி ஏன் இவங்க புரிஞ்சுக்கல? ஏன் இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க? உறவுகள் மாறும்போது பகைகளும் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா பிரக்யா பத்தி யோசிக்கிற உன் எண்ணங்கள் மட்டும் இன்னும் மாறல. இவ்வளவு வெறுப்பு எதுக்கு ஆலியா? வாய். ஏன் ஆலியா அமைதியா இருக்கா? அபி நில்லு. அது 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 ஆலியா, அவ என்ன சொல்ல வரான்னு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. ஆலியா பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதோட அர்த்தத்தை பத்தி எனக்கு தெரியும். அபி, ஆலியா என்கிட்ட என்ன சொல்ல வந்தானா, அவ சொல்ல வந்தது பிரக்யா இந்த வீட்டுக்கு வந்தது அவளுக்கு பிடிக்கல. அது தப்புன்னு கூட நான் அவகிட்ட சொன்னேன். ஆமா, அதுவும் இல்லாம நீ ஏன் இப்படி பேசுற? வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அது ரியா வந்து பிரக்யா மேல உயிரே வச்சிருக்கான்னு. ஆனா நான் அப்ப கேட்டேனே அது. அதுதானே நான் இப்ப சொல்ல வரேன். ஆலியா என்ன சொல்ல வந்தானா, அவ என்ன சொல்றான்னா, அவ ரியா மேல உயிரே வச்சிருக்காளாம். அப்புறம் ரியாவோட அக்காவான பிராச்சி மேலயும் உயிரா இருக்கலாம். அபி, அவளுக்கு குழந்தைங்க மேல அன்பு இருக்கு. ஆனா பிரக்யா மேல அப்படி இல்ல. ப்ராப்ளம் பொண்ணுங்க மேல இல்ல, பிரக்யா கூட தான். அப்புறம் யார் கூட ப்ராப்ளமோ அவங்க தான் அந்த வேலையை பண்ணிட்டாங்களே. அதான் கீழே இப்ப நடந்ததே. அதனால அவ என்ன சொல்ல வந்தான்னா, இவ்வளவு தூரம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பிராச்சியோ ரியாவோ எப்படி ஒரே ஃபேமிலியா இருக்க முடியுங்கிறது தான். அதானே? இதானே என்கிட்ட சொன்ன. அபி கிட்டயும் இத பத்தி சொல்லு. ஆமாண்ணா, ஐ லவ் ரியா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா. பிராச்சி கூட எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா பிரக்யா கூட நோ. பிரக்யாவை நான் கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன். நான் ரியா மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அவ இப்ப பழி வாங்கி இருக்கானா. அவ அமைதியா இருந்துகிட்டே எல்லாத்தையும் பண்றானா. சரி, எது தப்புன்னு எனக்கு தெரியாது. சரியா? மீரா போன் எடுக்க மாட்டேங்கிறா. நீ சீக்கிரமா ரியா கிட்ட போ. அவங்க தனியா இருக்கா. இப்ப நீ போனா அவ அழ மாட்டா. நான் போய் லாயர் கிட்ட பேசுறேன். we have to do something. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவ லாக்கப்ல தனியா இருக்கா. நில்லு. அபிதான் போயிட்டானே. என் நடிப்பு எப்படி இருந்தது? நான் பேசின எல்லாத்தையுமே எங்க அண்ணன் முழுசா கேட்டுட்டாருன்னு நினைச்சேன். கேட்டிருந்தானு வை. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும். அண்ணன் நம்ம பேசின எல்லாத்தையுமே கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எல்லாரும் என்ன ஆந்தன் தானே சொல்லுவீங்க. ஆந்தையோட கண்ணு நாலா பக்கமும் சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதனால என்னோட கண்ணு நாலா பக்கமும் சுத்திட்டு தான் இருக்கும். நீ உன்னோட பேச்ச முடிக்கும் போதுதான் அப்பதான் அபி இங்க வந்தான். அப்ப உன்னை தடுத்து இருந்தா அபி உன்னை காப்பாத்துறேன்னு நினைச்சிருப்பான்ல. அதனாலதான் உன்னோட பேச்ச முடிக்க விட்டேன். அதுக்கப்புறம் அபி எது கேட்க ஆசைப்பட்டானோ, அதாவது உண்மை எதுன்னு அவன் நினைச்சானோ அதுதான் நான் சொன்னேன். நானும் நல்லா ஆடுறேன்ல. எப்படி? இந்த சந்தோஷத்தை உங்களால கட்டுப்படுத்தவே முடியல. என்ன சொல்ல வர? நீங்க ஒரு பெரிய லட்சரே கொடுத்துட்டீங்க. நீ நினைச்சிருந்தா நீங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஷார்ட்கட்ல போ. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. நீதான் ஒரு லைன்ல சொல்ல சொன்னல, அதனால ஒரு லைன்ல சொல்லிட்டேன். ஷார்ட்கட்ல போன்னு. நான் சொல்ல வரதுக்கான அர்த்தம் என்னன்னா, அது வந்து பிரக்யா கண்டிப்பா ரியாவை மீட் பண்ண போவா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அப்படி நீ முதல்ல போகலன்னா ரியாவோட சந்தேகத்தை பிரக்யா தீர்த்து வச்சிடுவா. அம்மா பொண்ணோட பாசத்தை ஏற்கனவே பார்த்தல. அதனால அவங்க ரெண்டு பேரையும் எப்பவும் விலக்கியே வெய்யு. இல்லனா இவ்ளோ கஷ்டப்பட்டோம் இல்லையா, இவ்ளோ தப்பெல்லாம் செஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் வீணா போயிடும். மித்தாலி அண்ணி, உங்ககிட்ட எது இல்லையோ அத நீங்க பயன்படுத்தாதீங்க. நான் என்னோட மூளையை பயன்படுத்திக்கிறேன். மூளை இருந்தது, அதை வச்சுதான் இப்ப நான் உன்னை காப்பாத்தி. ஏன் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நான் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம ரியா கிட்ட என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டே போகணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவளை விட நான் ரொம்ப ஆச்சரியமானவ. ஏன்னா
இவ என்ன திட்டிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு நான் உதவி செய்யறேன். அதனால என்ன, தாராளமா திட்டட்டும். நீ கேம் ஆட நல்லா கத்துக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா நீயும் ஆலியா மாதிரி ஸ்மார்ட் ஆயிடுவ மித்தாலி. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஓ காட், இந்த சாவி ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு மேடம்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார் நான் பார்க்கணும். என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்களே, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒருவேளை பொய்யான எஃப்ஐஆர் நான் தான் எழுதுனேன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். இன்ஸ்பெக்டர் சார் உங்க பொண்ணை சும்மா கூட்டிட்டு வந்தாரா இல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரா மேடம்? அவர் என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க, ரொம்ப அர்ஜென்ட். அதோ இன்ஸ்பெக்டரே வந்துட்டாரு. ப்ளீஸ் என்ன விடுங்க. கத்தாத, சொன்னா கேளு. எனக்கு போக விருப்பம் டாட். விடுங்க. என்னோட ரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அண்ணா, இவங்க கிரியாக்காக உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எல்லாருமே அவ மேல அன்பு வச்சிருந்தோம். அவ இறந்து போனதுல எங்களுக்கும் வருத்தம் தான். ஆனா எந்த வழிய கிரியா போனதுக்கு அப்புறம் நீ அனுபவிக்கிறியோ அதே வழிய நீ அண்ணனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற. அப்புறம் இதே வழிய ரியாவுக்கு பிரக்யா இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களே, அது நான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆனா பண்ணல. எஃப்ஐஆர்ல உன் பேர் தானே இருக்கு. பிரக்யா யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டா. அவ வேணா மத்தவங்க கஷ்டத்தை ஏத்துக்குவா. இங்க பாருப்பா, பிரக்யா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு தப்பான காரியத்தையும் பண்ண மாட்டா. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவ தான் குழந்தைங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு. ஒரு அம்மா தான் குழந்தைங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்க கிட்ட பிச்சை கூட கேப்பா. அவ அப்படி இருக்கும்போது பசங்களோட சந்தோஷத்தை எப்படி பறிப்பா? அபி, தல்ஜித் தான் உன் வாழ்க்கைக்கு பிரக்யாவை கொண்டு வந்தா. அதனால அவங்க சொன்ன வார்த்தை மேலேயாவது நம்பிக்கை வைப்பா. பாட்டி சொன்னது சரிதான். பிரக்யா ரியா மேல உயிரியே வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது யாரு ரியாவை ஜெயிலுக்கு? அம்மா, நீங்க எங்க போறீங்க? ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்மா. லேட் ஆயிடுச்சு, ஆனா லேட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லதான். நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னா, என் பொண்ணுக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். என்ன சொல்றீங்க? நான் என் கூட பிராச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்ப பிராச்சி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டா, நீ எதுவும் பண்ணல, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணலன்றத சொல்லிட்டா. அது மட்டும் இல்ல, அம்மா சொல்லிட்டாங்க என் பொண்ணு அவ அக்காவுக்கு எதிரா எதுவும் பண்ண மாட்டான்னு. இன்னைக்கு என்ன நடந்ததோ அது கண்டிப்பா நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்க கூட இருக்க இல்ல? பிராச்சி, என் தங்கச்சியா? என் கூட பிறந்த தங்கச்சியா? நீ அக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன், பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுன்னு. ஐம் சாரி. சாரி எல்லாம் சொல்லாத. உனக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப சூட் ஆகுது. நீ என் தங்கச்சியாச்சே. ரியா, தள்ளி போங்க. ரியாவை விட்டு தள்ளி போங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கறியா? அவங்க தான் இப்ப உனக்கு இம்பார்ட்டண்டா? அத்தை, இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எனக்கு முக்கியம் தான்.
என்னை விட அதிகமாவா? ஆமா, ஒரு பொண்ணுக்கு அவ அம்மாவை விட வேற யாரு முக்கியமா இருக்க முடியும்? இவங்க என் அம்மா, அப்புறம் பிராச்சி. பிராச்சி என்னோட அக்கா. இந்த அக்காக்காக தான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போனாங்க. அத்தை ப்ளீஸ் நாட் அகைன், ஓகே? ஐ நோ அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா எனக்காக திரும்ப வந்திருக்காங்கல்ல. கடைசி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு நடுவுல வராதீங்க அத்தை. என்கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை இதுதானே ரியா? அத்தை ப்ளீஸ், இந்த ரெஸ்பெக்ட் மரியாதை இத பத்திலாம் பேசுறீங்கல்ல, அத நீங்க எப்பவோ இழந்துட்டீங்க அத்தை. எனக்கு எந்த ரெஸ்பெக்டும் எந்த லவ்வும் உங்க மேல இல்ல, எல்லாம் ஓவர். எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஓகே? ஒருவேளை நீங்க என்னுடைய அக்கா அப்புறம் என் மாம் பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் இப்படிதான் உங்ககிட்ட பேசுவேன், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல வரதுக்கு முயற்சி பண்ணாத. ஏன்னா இதுக்கப்புறம் அவளை மேனிபுலேட் உன்னால பண்ண முடியாது. இப்ப என் பொண்ணோட கை என் கையில இருக்க. எப்போ ஒரு அம்மா தான் பொண்ணோட கைய பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த கைய விட மாட்டாங்க. இனிமே என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. என் கனவை நீ உடைக்க நான் விட மாட்டேன். நீ எங்களுக்கு நடுவுல வரவே கூடாது. இந்த கனவு மட்டும் நனவாகவே கூடாது. இது நனவாரத்துக்கும் நான் விட மாட்டேன். நான் பிரக்யாவை ஜெயிக்க விட மாட்டேன். சாரி, நான் இதுதான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி. அப்புறம் நீங்க எனக்காக பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. குடிக்க தண்ணி வேணுமா? வேண்டாம், எனக்கு எனக்கு என் பொண்ணு தேடணும். நீங்க வேற ஸ்டேஷன்ல போய் பாருங்க. தேங்க்யூ. அண்ணா, வேற எதுவும் வழி இல்லையா அண்ணா? எல்லா பக்கமும் டிராஃபிக் ஆகாம இருக்கு. நீங்க லெஃப்ட் ரைட்னு ஏதாவது வழியில போக முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும், ரொம்ப லேட் ஆகுது. பிரக்யா கண்டிப்பா ரியாவை பார்க்க அங்க போவா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ அங்க போயாகணும். நீ முன்னாடி போகலன்னு வெய்ய, அவ எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிடுவா. சீக்கிரம் சீக்கிரம் போங்கண்ணே. இல்ல பிரக்யா, உன்னை ரியாவை சந்திக்க நான் விட மாட்டேன். நான் பண்ண போற ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷன் இல்ல ஹாஸ்பிடலுக்கு தான் போவேன். கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போங்களேன். ஐயோ மேடம், ரத்தம் வருது. அச்சச்சோ, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரமா. கெட் வெல் சூன் பிரக்யா. பிரக்யா வந்தாளா? எனக்கு தெரிஞ்சு அம்மாவை போய் தேடுறது நல்லது. பிராச்சி, நம்ம எங்க போய் சித்தியை தேடுறது? அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு ஐடியா இருக்கா? ரியா வீட்ல நான் ரன்பீருக்கு ஃபோன் பண்ணேன். அது என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், ஆனா அவ அங்கேயும் இல்ல. அதனால ரன்பீர் ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு தோணுச்சு. ஒருவேளை அவ ரியா கூட அவ வீட்ல இல்ல. அவங்க அங்க இல்ல, அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ அங்கதான் இருக்கான்னு. அவ ரியா மேல ரொம்ப பாசமா இருக்கா. அதுவும் இல்லாம நீ சொன்ன இல்லையா பிரக்யா அழுதுட்டு இருக்கான்னு, ஒருவேளை அவ அழுது சந்தோஷத்தினால இருக்கும், இல்ல வலியால. ஒருவேளை அவங்க வேதனையோட அழறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் ரியாவா தான் இருப்பா. ஆனா இந்த தடவை நான் அந்த ரியாவை சும்மா விட மாட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். மேம், வெளிய வாங்க. இதாங்க மேம், இதாங்க, இது யூஸ் இந்தாங்க பண்ணுங்க மேடம், இத காயத்துல வைங்க ப்ளீஸ் மேடம். ரத்தம் நின்னுடும். நீங்க இப்படி கொஞ்சம் உட்காருங்க. வாங்க. இல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும். நீங்க கொஞ்சம் உட்காருங்க. போலீஸ் ஸ்டேஷன் இப்ப போயாகணும். மேடம், மேடம் எங்க போறீங்க? எவ்வளவு அடிபட்டிருக்கு. அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஆட்டோ. என்னாச்சு?
லைன் போக மாட்டேங்குது. மாம், உங்க அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க பொண்ணு லாக்அப்ல இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். பட் ஐ அம் ஃபைன் நவ. அம்மா, அம்மா எங்க இருக்காங்க? எங்க அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. அவர் அம்மாவை எதுவும் திட்டிட கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவங்க கிட்ட போங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பாருங்க அத்தை. நீங்க போங்க அத்தை, அம்மாவுக்கு ஹெல்ப் பாருங்க. இப்பவும் உனக்கு பிரக்யா மேல நம்பிக்கை இருக்கா? எந்த அம்மா உன்னை சின்ன வயசுல தவிக்க விட்டு போனாங்களோ, போனதுக்கு அப்புறமும் அவங்க உன்னை திரும்பி கூட பார்க்கல, உன்னை மீட் பண்றதுக்கு கூட வரல. உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத உங்க அம்மாவை பத்தி நீ யோசிக்கிறியா? நான் தான் சொன்னேன்ல ரியா, அவளுக்கு உன் மேல எந்த அன்பும் கிடையாது. அத்தை போதும், ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவங்க என் மேல அன்பு வச்சிருக்காங்க. அவங்க என் மேல அன்பு வச்சதால தானே இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்காங்க. அத்தை, யூ டோன்ட் நோ, ஃபங்க்ஷன் அப்ப அவங்க என்கிட்ட அவங்களோட மொத்த அன்பு எனக்கு கொடுக்க நினைச்சாங்க. 20 வருஷம் எனக்கு கிடைக்காத எல்லா அன்பையும் அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க அத்தை. she loves me a lot. என் மேல உயிரை வச்சிருக்காங்க. என் மேல ரொம்ப அக்கறை காட்டுறாங்க. மேல அவங்களுக்கு எந்த அன்பும் கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு என் மேல அன்பு இல்லைன்னா என்னை காப்பாத்த இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த பிரக்யாவும் இங்க வரல. நான் உன்கிட்ட போய் சொன்னேன். ஏன்னா அப்பதானே உன் வாயால நான் உண்மையை கேட்க முடியும். பிரக்யா உன் மேல அன்பு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தோணுது? அவ உன்னை காப்பாத்த வருவாங்கிற நம்பிக்கையில நீங்க இருக்கல. அப்படின்னா உன்னோட நம்பிக்கையை உங்க அம்மா உடைச்சிட்டாங்க. உங்க அம்மா இப்ப எங்க இருக்காங்கன்னு நான் உனக்கு சொல்றேன். உங்க அம்மா இப்போ அவளுக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பா. அப்படியே குடிச்சுக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்புறம் அவ பொண்ணு பிராச்சி கிட்ட அவ சொல்லுவா, நீ எத்தனையோ தடவை அவளை கொல்றதுக்கு முயற்சி பண்ண இல்லையா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நொடியில உன்னை இங்க தள்ளி அவ பழி வாங்கிட்டா. உன்னை லாக்அப்ல தள்ளிட்டா. ரொம்ப புத்திசாலித்தனமா அவ வலையில உன்னை விழ வச்சுட்டா. உன் மேல அப்படியே பாசத்தை பொழிஞ்சா. அப்பதானே உன்னை அவளால பழி வாங்க முடியும். வாய்ப்பு கிடைச்ச அடுத்த செகண்ட் அவளோட கேம் அவ ஆட ஆரம்பிச்சுட்டான். அப்பதானே நீ சஞ்சுவை ஹையர் பண்ண விஷயத்த எல்லார் முன்னாடியும் தைரியமா சொல்ல முடியும். அவ ரொம்ப பெரிய கேம் ஆடிட்டான். உன் மொத்த ஃபேமிலி உன் கூட இருந்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? இல்ல, உன்னோட டாட் எந்த ஒரு பிரச்சனையானாலும் சொடக்கு போற நேரத்துல அதை சரி பண்ணிடுவாரு. அவரால இப்ப எதுவும் பண்ண முடியல. பாவம் அண்ணா போலீஸ் பின்னாடி அப்படியே ஓடி வந்தாரு. அப்படியே கெஞ்சினாரு, அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணாரு உன்னை விட்டுற சொல்லி. ஆனா பிரக்யா உனக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலா சொல்லு? நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் காப்பாத்துங்க டாட். ப்ளீஸ் do something. அவளை விடுங்க. இங்க பாரு ரியா செல்லம், நான் சொல்றத நம்பு. பிரக்யா இப்ப இல்ல, எப்பவுமே அவளோட பொண்ணு பிராச்சியை தான் நேசிப்பா, உன்னை நேசிக்க மாட்டா. அவ உண்மையிலேயே உன் மேல அன்பு வச்சிருந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு இந்நேரத்துக்கு அவ வந்திருக்கணும்ல. அவ வந்தாளா? இல்ல, அவளுக்கு நீ வெளியில வர்றதுல இஷ்டம் இல்ல. Don't be a fool, ரியா. பிரக்யாவை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணுமே கிடையாது. Nothing. That's enough, okay? அத்தை ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்கிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அத்தை, போங்க. I hate everybody. அத்தை, நான் உங்களையும் வெறுக்கிறேன். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க அத்தை. I hate ரன்பீர். I hate பிராச்சி. I hate that lady. I hate her. நான் உங்களை வெறுக்கிறேன். அவங்க எனக்கு அம்மாவா இருந்ததில்ல, இனிமேல அம்மாவா ஆக முடியாது. சாரி, ஐம் சாரி. என்னாச்சு? உங்களுக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா? என்னாச்சு மேடம்? ஆக்சிடென்ட்டா இல்ல எதுவும் கைகலப்பு சண்டையா? என் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் அவளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க. நான் எப்படி பண்ணுவேன்? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் உங்க பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததா சொல்றீங்க. இப்ப என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்றீங்க? அதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏதோ கன்ஃபியூஷன். உங்க பொண்ணு பேர் என்ன? ரியா மெஹரா சார். ரியா மெஹரா? அப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு. ஆனா எந்த இன்ஸ்பெக்டர் உங்க பொண்ணை அரெஸ்ட் பண்ணாரோ அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனா அவரு தனியா வரலையே, கூட கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல. நீங்க யாராவது கான்ஸ்டபிள்ஸ கேளுங்களேன். கான்ஸ்டபிள் குமார் சார், அந்த பொண்ணுக்கு எதிரான கம்ப்ளைண்ட இவங்களா கொடுத்தது? ரியா மெஹரா
ஃபைல்ல யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணுப்பா. சரிங்க சார். பிரக்யா பேர்ல தான் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். உங்க பேரு பிரக்யாவா? ஆமா. அப்படின்னா நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. அதான் சார் கன்ஃபியூஷன். நான் அத மாதிரி கொஞ்சம் காட்டுங்க. நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். இங்க பாருங்க மேடம், உங்க பேர் இருக்கு பாருங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பாத்தீங்களா? நீங்களே இல்லையா? நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பொல்யூஷனால மாஸ்க் போட்டிருந்தீங்க, அதனால முகம் சரியா தெரியல. நான் தான் சொல்றேன்ல, அது கண்டிப்பா வேற ஏதாவது லேடியா இருக்கும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அது. ஒருவேளை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நானே கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு ஏன் சொல்ல போறேன்? மேடம், நீங்க இப்படி புலம்புறதால எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா உங்க ரெண்டாவது பொண்ணு மேலதானே மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து என் மேல எந்த மர்டர் அட்டெம்ப்டும் ஆகலன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேஸ் முடிஞ்சிடும். நான் என் ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வரேன். அவ எல்லா உண்மையும் சொல்லுவா. அப்புறம் நீங்க விட்டுடுவீங்கல்ல ப்ளீஸ்? ஆமா, நீங்க போய் உங்க ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் ஒரு தடவை ரியாவை பார்க்கவா? அவ சின்ன குழந்தை, பயந்துருவா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, இப்போ மீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. யாரு? அவளோட அப்பாவா?